தமிழர்களுக்கு எதிரி ஆரியர்களா, சிங்களவர்களா? இல்லை, அவர்களுக்கு உள்ள இருக்கிற சாதியும் மதமும் தான் இது இரண்டையும் விட மிக மோசமான எதிரி என்பதை என் அன்பான மக்கள் புரிந்து கொள்ளும். தமிழர்களுடைய ஓர்மையை பிரிப்பது, சிதைப்பது எது? இந்த சாதி மத பிணக்கு, பிளவு. ஒரு இந்து தமிழனை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், பகை. ஒரு இஸ்லாமிய தமிழரை நிறுத்தினால் வேட்பாளராக இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், பகை. இந்த இரண்டு தமிழரையும் நிறுத்தினால் கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டார், பகை. பிறகு யார் சரி செய்வது? ஒரு தேசியத்தின் மக்கள் முக்கரைகளாக பிரிந்து பிளந்து கிடந்தால் எப்படி தமிழர் ஓர்மை வரும்? அவனுக்கென்ற வலிமையான அரசியல் எப்படி வரும்? இதை யார் சரி செய்வது? இதை உண்டாக்க ஒரு வல்லமை இல்லையா? ஒரு வாய்ப்பு இல்லையா? தேவராக, தேவேந்திராக, நாடாராக, கோடாராக, செட்டியாராக, பிள்ளையாக, முதலியாராக, கவுண்டராக, பறையராக, படையாட்சியாக எத்தனை காலம் பிளந்து விரிந்து நிற்பது? இந்த தேசிய மக்களை ஓர்மைப்படுத்த, ஒன்றுபடுத்த ஒரு வாய்ப்பும் இல்லையா? இருக்கிறது, ஒரே ஒரு வாய்ப்பு.